ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. பாரதி ஹெக்ஸாகம் லிமிடெட் ஐபிஓ ஏப்ரல் 3 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்சியூமர் மொபைல் சர்வீசஸ், ஃபிக்ஸ்டு லைன் டெலிஃபோன், ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த பாரதி ஹெக்ஸாகம் லிமிடெட். நம்ம பாரதி ஏர்டெல் தான் இவர்களுடைய ப்ரமோட்டர். ஸோ இந்த கம்பெனி பாரதி ஹெக்ஸாகம் பார்த்தோன்னா அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா இது மாதிரி நார்த் ஈஸ்ட் சைடும் ராஜஸ்தான்லையும் இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் ரொம்ப லீடராகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். இவர்களுடைய சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது ஏர்டெல் அப்படின்ற பிராண்ட் நேமில் தான். ஃபஸ்ட்டு ஹெக்ஸாகம் இந்தியா லிமிடெட் அப்படின்ற பிராண்ட் நேமில் தான் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல் இவர்களுடைய ஷேர்ஸை பை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாரதி ஏர்டெல் தான் இவர்களுடைய ப்ரமோட்டராகவும் இருக்காங்க. 70% பாரதி ஏர்டெல் கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ பாரதி ஹெக்ஸாகம் லிமிடெட் அப்படின்ற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்க. ரிமைனிங் 30% டெலிகம்யூனிகேஷன்ஸ் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் நம்ம கவர்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. 30% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 15% தான் இப்போ இந்த ஐபிஓ மூலமாக செல் பண்ண போகிறாங்க. ஆஃபர் ஃபார் சேல் வர்றாங்க. இந்த ஐபிஓ ஃபுல்லாகவே ஆஃபர் ஃபார் சேல் தான், ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. ஓகேங்க. இவர்களுடைய மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தானில் இப்போ ரீசெண்டாக 40.4% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. நார்த் ஈஸ்டில் 52.7. ரெவன்யூ வைஸ் பார்க்குறப்ப, கஸ்டமர் பேஸ் பார்க்குறப்பையும் நார்த் ஈஸ்டில் 49.8%, ராஜஸ்தானில் 35%. அதாவது ராஜஸ்தானில் இருக்கிற மக்களில் 35% மக்கள் நம்ம பாரதி ஏர்டெலோட ஹெக்ஸாகம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நார்த் ஈஸ்டில் பார்த்திங்கன்னா 49.8% மக்கள் வந்து பாரதி ஹெக்ஸாகம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்க. ஸோ லீடர் இன் திஸ் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. டாப் லைன் வந்து ஓகேன்னு எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2021 லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. இது வந்து ஐபிஓ வர்றதுனால ஒன் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடனும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி டிசம்பர் 2023 படி 1.41 இருக்குது. கடன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வரல. ஸோ அவர்களுடைய ஃபண்டை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆஃபர் ஃபார் சேல் தான் வர்றாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது இந்த ஐபிஓ. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். அவர்களுடைய ஃபண்டை வச்சு க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி. ஓகேங்க. நெட் அசெட் வேல்யூ 88 ரூபா 32 பைசா. ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் 7.08%. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3 கம்பெனிஸை ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. பாரதி ஏர்டெல், வோடாஃபோன், ரிலையன்ஸ் ஜியோ. ஜியோ பார்த்தீங்கன்னா இன்னும் லிஸ்ட் ஆகலை, அன்லிஸ்டடில் தான் இருக்காங்க. வோடாஃபோனும் பாரதி ஏர்டெலும் லிஸ்ட் ஆகிருக்காங்க. வோடாஃபோன் வந்து லாஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பாரதி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் பிஇ ரேஷியோனா 82.16 வருது. ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் 15.84% இருக்குது. ஸோ இப்போ பாரதி ஹெக்ஸாகம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் 13.83. பி மல்டிபிள் 2023 பொறுத்த வரைக்கும் 51.9, 2024 பொறுத்த வரைக்கும் 75.7 வருது. எப்படி பார்த்தாலுமே பாரதி ஏர்டெலை கம்பேர் பண்ணுறப்ப பாரதி ஹெக்ஸாகமோட பிஇ மல்டிபிள் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் 75 பக்கம் வருது அப்படின்றனால ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஏப்ரல் 3, க்ளோஸ் ஆகிறது ஏப்ரல் 5. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேன் 570 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 26 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 4275 கோடி. எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால ரீட்டைல் ரிசர்வேஷன் வெறும் 10% தான். ஓகேங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வர்றது ஏப்ரல் 8. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது. அலாட் ஆகிருச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது ஏப்ரல் 10. லிஸ்ட் ஆக போகிறது ஏப்ரல் 12. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,820 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 28 டிசம்பர் அன்னைக்கு 40 ரூபாய் அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 3 நாள் வந்து ஹாலிடே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏப்ரல் அன்னைக்கு எப்படி டிமாண்ட் இருக்குன்ற மாதிரி. ஸோ 40 ரூபாய் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 7% பாசிபிள் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 7% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க. ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 70% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க ஆஃப்டர் ஐபிஓவும் பிஃபோர் ஐபிஓவும். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சர் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நல்லா லீடராகவே இருக்காங்க இவர்களுடைய பிஸ்னஸில். கடன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மொபைல் சர்வீசஸ், ஃபிக்ஸ்டு லைன், டெலிஃபோன் அண்ட் ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் கொடுத்துட்ருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வோடாஃபோன், ஜியோ, பாரதி ஏர்டெல். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பேராமீட்டர்ஸ் வச்சு பார்க்குறப்ப லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த கம்பெனி. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா லீடராக இருக்காங்க, ஹை மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஏர்டெல் அப்படின்ற பிராண்டு அண்ட் ஏர்டெல் தான் இவர்களுடைய ப்ரமோட்டர் அப்படின்றதே ஒரு பெரிய பிக் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா பெரிய இஷ்யூ சைஸு. ஸோ அது ஒன்று தான் பிக் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து எத்தனை அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலோட நியூ வியூவர் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.